என்னுடைய பேர் அனிதா ஷேரின். நான் ஹோலி கிராஸ் காலேஜில் சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் சைக்கியாட்ரிக் ப்ரொஃபஸராக இருக்கிறேன். இந்த மாதிரி மனோவியல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறதுக்கு நான் படிச்சிருக்கேன். உங்கள் எல்லாரோட மனசு இப்போ ரொம்ப திருப்தியாக இருக்கா? கடைசி பரீட்சையில் இருக்கிற சந்தோஷம் இப்போ இருக்கா? படபடப்புலாம் இருக்கா? நைட்டு தூங்கினா அப்படியே பரீட்சைக்கு லேட்டாக போகிற மாதிரி, பஸ்ஸை விட்டுற மாதிரி, கொஸ்டின் மாற்றி படிச்சுற மாதிரிலாம் இருக்கா? உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இந்த கதை பாதி பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு காலத்தில் ஆண்டவர் கடவுள் பூமியை உண்டாக்கினார். பூமியை உண்டாக்கி நிறைய மிருகங்கள் உண்டாச்சு, நிறைய மனுஷங்க உற்பத்தி ஆனாங்க, ஜனத்தொகை பெருகுச்சு. திடீர்னு என்ன ஆச்சு? ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருடைய ஒருத்தர் பொருளை அபகரிச்சுக்கிட்டு பாவம் பெருகினால ஆண்டவர் பூமியை உண்டாக்கின கடவுள் என்ன செஞ்சாரு? இந்த பூமியை நான் அழிக்க போறேன், அதனால இதுல இருக்கிற ஒவ்வொரு ரகத்தையும் நீ பாதுகாத்து அதை ஒரு ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு, ஒரு படகு மாதிரி செஞ்சு அதுல மறைச்சு வச்சுக்கோ. நான் பெரிய மழையும் வெள்ளமும் கொண்டு வந்து கொடுக்க போறேன், இந்த பூமியெல்லாம் அழிய போகுது. அப்போ நான் சொல்லி செஞ்ச அந்த படகுல இருக்கிற மிருகங்கள் மனுஷங்க மட்டும்தான் பிழைப்பாங்க அப்படின்னு சொன்னாராமா. அது யாருக்கிட்ட சொன்னாருன்னா, அந்த ஒரு தாத்தா, நமக்கெல்லாம் அவர் தாத்தா, நிறைய பேத்துக்கு தெரியும். அவர் பேரு நோவா தாத்தா. சொல்லுங்க. நோவா தாத்தா கிட்ட இயேசு சுவாமி என்ன சொன்னாராம்? ஒரு பேலை செய்ய சொன்னாராம். பேலைன்னா ஒரு பெரிய கப்பல், நம்ம டைட்டானிக் கப்பல் போல பெருசு. யூகிக்க முடியுதா அந்த கப்பல் எப்படி இருக்கும்னு? முடியுதா முடியலையா? அந்த பேழைக்குள்ளர உண்மையாவே கர்த்தர் இந்த பூமியெல்லாம் அழிக்க போறாரு, மறுபடியும் ஒரு புதிய பூமியை கொடுக்க போறாருன்னு யார் யார் நம்புறாங்களோ அவங்கள தான் உள்ளார விடணும்னு நோவா தாத்தா கிட்ட சொல்லியிருந்தாராம். இந்த நோவா தாத்தாவும் போய் சொன்னாராம், இந்த மாதிரி கடவுள் மழையை கொடுக்க போறாரு, வெள்ளம் வரப்போகுது, எல்லாரும் இதில் ஒளிஞ்சுக்கோங்கன்னு. ஆனால் யாருமே நம்பலையாம். இப்போ பனி பெய்யும்னு யாரும் சொல்ல முடியுமா? அந்த ஒயிட் கலர்ல ஸ்னோஃபால் இருக்குன்னு யாராவது சொன்ன நம்புவீங்களா? ஏன் நம்ப மாட்டீங்க? ஏமா நம்ப மாட்டீங்க? பயங்கர வெயில் அடிக்குது இல்லையா? அதே போலதான் அந்த காலத்துல மேகமும் இல்லை, மழைக்கான அறிகுறியும் இல்லை. இவங்க ஒரு கிறுக்கன் மழை வருதுன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு நோவாவோ அவருடைய குடும்பம் மட்டும்தான் அந்த பேழைக்குள்ள போனாங்களாம். உலகமே வெளியில நின்று அவரை பார்த்து சிரிச்சிச்சான். ஆண்டவர் சொன்னாராம், எல்லா மிருகத்துல இருந்தும் ஒவ்வொரு ஜோடு ஆணும் பெண்ணுமா சேர்த்து இந்த பேழைக்குள்ள வச்சுக்கோ, மறுபடியும் இந்த பூமியை நான் உண்டாக்கும் பொழுது இதுங்கெல்லாம் பழகி பெருகுன்னு சொன்னாங்களாம். அந்த பேழைக்குள்ள எல்லா மிருகங்களும் போச்சான், நோவா தாத்தாவும் அவங்களோட பிள்ளைங்களும் போனாங்களாம். உள்ள போய் கதவை அடைச்சோன்னு என்ன ஆச்சுங்க? பயங்கரமா மழை பெஞ்சிச்சான். பேலை தண்ணி நீரளவு ஏற 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 பெரிய பெரிய யூக்கலிப்டஸ் மரம், உயரத்துக்கு இருக்கிற மரங்களுக்கு மேல பேலை ஏறிச்சாமா. ஒரு பாறையில போய் நின்னுச்சான். 40 நாள் இரவும் பகலும் மழை பெஞ்சுதான். எல்லாம் பெஞ்சு முடிச்ச உடனே நோவா கதவை திறந்தாராமா. உள்ளர சேர்க்கப்பட்ட மிருகங்களும் கடவுள் உண்மையாகவே இந்த பூமியை அழிக்க போறாரு, நம்ம பாதுகாத்துக்குன்னு நினைச்ச ஜனங்களும் பிழைச்சிட்டாங்களாம். அதே போல சம்மந்தல்ல இந்த கதை சம்மந்தம்லன்னு நினைக்காதீங்க. இந்த பிரதி இங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரேயர் மீட் நடக்க போகுதுன்னு சொல்லி கொடுத்த பிரதி நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சு. ஆனா இங்க வந்தது யாரு? யார் யார் இங்க வந்திருக்கா? கை தூக்குங்க. இங்க வந்திருக்க நீங்க எல்லாமே ஆண்டவர் நிஜமாவே எனக்கு ஏதோ செய்ய போறாருன்னு நம்பி இந்த பேழைக்குள்ள வந்திருக்கிறீங்க, சரியா? அதனால அவங்களுக்கெல்லாம் ஒரு 2-3 மாசம் கழிச்சு கொடுக்க போற ரிசல்ட், எக்ஸாம் ரிசல்ட் இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன ரிசல்ட்? எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆக போறீங்க. ஏன்னா நீங்க வந்திருக்கிறது ஏசப்பாவோட பேழைக்குள்ள. கை தட்டலாமா? சந்தோஷம் இல்லையா? உங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட் முன்னாடியே அறிவிக்கப்பட்டுருச்சு. சந்தோஷம் இல்லையா? இந்த பேழைக்குள்ள இருந்து மீண்டும் வெளியில போகும் பொழுது நீங்க புது பலன், புது உயிர், புது ஞாபக சக்தி, புது மூளை, இப்படிப்பட்ட ஒரு புது மனுஷனா தான் நீங்க வெளில போவீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லேன் இல்லையா? இப்ப நிஜமாவே ஒரு கதை, அதுவும் நிஜ கதை தான் இது. அது நோவா தாத்தா கதை, இது என்னோட கதை. இது போல 10th +2லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தான் பயங்கர டென்ஷனாக இருக்கும். அதை விட எங்கள் அம்மா அப்பாவுக்கு பயங்கர டென்ஷன். இவ என்ன நம்மளை மானத்தை வாங்க போகிறாளோன்னு. ஏன்னா நான் படிக்கவே மாட்டேன். எத்தனை பேர் அப்படி படிக்காமல் இருக்கீங்க? நானும் சேர்ந்து கை தொட்டிக்கிறேன்.
அதாவது நான் மெட்ரிகுலேஷன் போர்டில் படித்தேன், 13 சப்ஜெக்ட், அதில் 11 சப்ஜெக்ட் நான் ஃபெயில் ஆவேன். ஃபெயில்னா சும்மா பார்டர்லாம் ஃபெயில் ஆகிறது கிடையாது, கடைசி மார்க்கு 10, 20, 16 இப்படி தான் வாங்குவேன். எனக்கு படிப்புக்கு நான் உட்காரவே மாட்டேன். எனக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க, நிறைய இது போல ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் மீட்டிங்க்கெலாம் போய் உட்காந்துருக்கேன் நிறைய. ஆனால் கடைசியில் என்னை வந்து கர்த்தர் உயர்த்தினார். என்னோட முயற்சி எதுவுமே கிடையாது. நான் ஏன்னா எதில் சார்ந்து இருந்தேன் அப்படின்னா ஜெபத்தை தான் சார்ந்து இருந்தேன். இன்னைக்கு என்ன போல படிக்காதவங்கன்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் கை தூக்குனீங்க இல்லையா? இந்த கை தூக்குனவங்க எல்லாத்துக்கும் எனக்கு செஞ்ச கடவுள் உங்களுக்கும் அதிகமா செய்ய போறாரு. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். வெரி குட். ஏன் இந்த கடவுளை நம்பணும்? நிறைய விஞ்ஞானம் அறிவியல் வளர்ச்சி எல்லாம் இருக்கு இல்லையா? 2 நாளைக்கு முன்னாடி ஆமா, வியாழன் வெள்ளி 2 நாளும் நான் ஒரு தேசிய அளவுல மாநாடு ஒன்று நடத்தினேன் எங்க காலேஜ்ல. யாருக்கு நடத்தினேன் அப்படின்னா உங்களை போல டீனேஜர்ஸ்க்கு தான் நடத்தினேன். ஸ்கூல்ஸ்ல இருந்தெல்லாம் வர வச்சு பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் உட்கார வச்சு பேசி, எதுக்காகனா இந்த டீனேஜ் பருவத்தை எப்படி நல்ல விதமா கடக்க செய்யறது, நல்ல ஒரு ஆளுமை பர்சனாலிட்டி உள்ள ஒரு வாலிபனாக உருவாக்க செய்வதுன்னு சொல்லி டாக்டர் வந்தாங்க, போலீஸ் வந்தாங்க, வக்கீலுங்க வந்தாங்க, பெரிய பெரிய கல்வி நிபுணர்கள்லாம் வந்தாங்க. வந்து எல்லாரும் மைக்க பிடிச்சி அழகா பேசினாங்க. ஆனால் பிரச்சனை தீர்ந்துதான். அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே நான் தான் ஆர்கனைஸ் பண்ணேன். நானே சொல்கிறேன், இந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. எல்லாம் ஏசி ஹால்குள்ள முன்னாடி முந்திரி பருப்பு, சாக்லேட்டு, சூட முட்டைன்னு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் டீனேஜ் வாழ்க்கையோ அப்படியே தான் இருக்குது. அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா எத்தனை மேடைகளை நீங்கள் உலகத்தில் போட்டு பேசினாலும் ஒரு தனி மனிதனுடைய இருதயம் மாற்றப்படலை அப்படின்னா அங்கே மாற்றம் உண்டாகவே உண்டாகாது. அன்னைக்கு நோவா தாத்தா உண்மையிலேயே தேவன் வந்து இந்த பூமியை அழிக்க போறார், என்னை நான் பாதுகாத்துக்கணும்னு நினைச்சப்போ அவனோட சேர்ந்து அவருடைய பிள்ளைகளும் மனைவிகளும் பாதுகாக்கப்பட்டாங்க. அதே போல இங்க வந்திருக்கிற நீங்க ஒருவர் தேவன் நிஜமாகவே என்னை காக்க வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு டீனேஜர்ஸ்க்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகளை நீங்க பாக்குறீங்க. ஒன்று தவறு செய்தவர்களாக இருக்கிறாங்க, இல்லைன்னா அந்த தவறை அனுபவிக்கிறவங்களா இருக்கிறாங்க. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க they are the victims and they are the convicts. அவங்க தான் குற்றவாளி, அவங்க தான் பலியாடாவும் இருக்கிறாங்க. இங்க ஒருத்தன் கொலை செஞ்சானா கொலை செய்யறது இன்னொரு பிள்ளையா இருக்குது. இது யாருமே மறுக்க முடியாது. எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், ஆண் நண்பர்கள், பெண் சிநேகிதர்கள். இதனால பொசசிவ்னஸ், எனக்கு மட்டும்தான் என்னுடைய தோழி, நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். இரவு நேரங்களில் பாடல்களை பார்க்கறது, படங்களை பார்க்கறது, அப்புறம் என்னுடைய நண்பர்களை நினைச்சு கனவு காண்றது, இதெல்லாமே புதுசு கிடையாது. பாரம்பரியமா இந்த உலகம் தோன்றினது முதலாக உண்டாகி கொண்டிருக்கும் கதைகள் தான். வளரிளம் பருவத்தில் இருக்கும் டீனேஜ் பிள்ளைகளான உங்களுக்கு உண்டாகுகிற பிரச்சனைகள் ஏராளம். ஆனால் அது யாருமே சொல்ல முடியாது. அம்மா எப்போ பார்த்தாலும் என் பக்கத்தில் இருக்கிற பையன் வெங்கடேஷ் ஞாபகமாகவே எனக்கு இருக்குமான்னு சொன்னால் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? நல்ல எதையாவது கரைச்சி மூஞ்சில ஊற்றுவாங்க இல்லையா? ஆனால் நண்பர் தோழிக்கிட்ட போய் சொல்வீங்க, எனக்கு வெங்கடேஷை பார்க்கணும் போல இருக்குது. அது யாராவது இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, நான் ஒரு பொதுவாக ஒரு பேருக்கு சொன்னேன். இவரை பார்க்கணும் போல இருக்குது, அவரை பற்றி பேசணும் போல இருக்குது, ஃபோன் நம்பரை கொடுன்னு. படிக்கிற நேரத்தில் இதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? பிடிச்ச பாடல் பாடிச்சுன்னா ஓடி போய் ஹாலில் எட்டி பார்த்து இந்த பாட்டு முடிகிற வரைக்கும் நின்றுட்டு போகிறேம்மா அப்படின்னு. இல்லைன்னா முக்கியமான சீன் நாடகத்தில் வந்துச்சுன்னா இதை மட்டும் நான் பார்த்துட்டு போகிறேம்மா. அங்கே பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் 10 நிமிஷம் கனவு காண்றது, பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கனவு காண்றது. அப்புறம் எங்கே படிக்கிறது? இந்த பிரச்சனைகள் எல்லாமே எல்லாத்துக்கும் வரதான். இதில் வெக்கப்படவோ கூச்சப்படவோ ஒன்றுமே இல்லை. சரிங்களா? நம்ம இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான தீர்வு காண்ற நேரத்துக்கு வந்திருக்கோம். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே முதல்ல உங்களை பற்றி ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களுக்கு உடல் அசௌகரியங்கள் என்ன இருக்கு? படபடப்பு இருக்கா? தூங்கும் பொழுது பயப்படுற மாதிரி கனவு வரதா? துரத்துற மாதிரி, தொலைஞ்சு போகிற மாதிரி, இல்லைன்னா எதையோ பஸ்ஸை தவற விட்டுற மாதிரி, எக்ஸாம்க்கு டாபிக் மாற்றி படிச்சுட்டு போகிற மாதிரி, எக்ஸாம் முடிகிற நேரம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் கிளம்பிட்டு இருக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் பயமுறுத்துகிற மாதிரி, மனப்பதட்டத்தை உண்டு பண்ணுகிற, ஆங்கிலத்தில் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க,
அப்படிப்பட்ட கனவுகள் உங்களை வந்து தூக்கத்தை கெடுக்குதா? சாப்பிட முடியல, அஜீரண கோளாறு, முதுகு வலி, கண் எரிச்சல், எக்ஸாம் நெருங்கும் பொழுது தான் கண் டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போடுவாங்க, வயிற்றோட்டம், அப்புறம் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அல்சர் பெயின்னு சொல்வீங்க இல்லையா, அப்புறம் தலைவலி, தலைபாரம், மயக்கம், வாந்தி, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இது எல்லாமே உங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு அறிகுறி தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே. சரிங்களா? இப்போது உடல் ரீதியான இப்படி பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு பேர் என்னன்னு சொன்னாங்கன்னா, இதுக்கு பேர் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, மன அழுத்தம். இந்த அழுத்தத்தை ரொம்ப ஈஸியாக போக்கிடலாம். கட்டாயமாக நெருப்பில் இருக்கிறவனுக்கு உடம்பு சுடும் இல்லையா? அப்படி தானே? தண்ணிக்குள்ளே நீந்துறவனுக்கு உடம்பு ஈரமாக இருக்கும். இப்போ நீங்களாம் ஒரு தேர்வை எதிர்நோக்கி இருக்கிறனால உங்களுக்கு இந்த மாதிரியான உடல் உபாதைகள் இருப்பது இயற்கை. இப்படிப்பட்ட உடல் ரீதியான பிரச்சனைகள் ஒரு புறம் இருக்க, மனது ரீதியான ஒரு பிரச்சனைகள் இருக்கும். மனசை ஒருநிலைப்படுத்தவே முடியாது நம்மளால. மனதை ஒருநிலைப்படுத்த முடியாமல் நீங்க உங்களுடைய நினைவுகளை குடும்பத்திலேயோ இல்ல உங்க நண்பர்களுடைய பிரச்சனைகள்லையோ இல்ல உங்க வீட்டினுடைய பொருளாதார சரிவிலோ நீங்க செலுத்தும் பொழுது நீங்க கவனம் செலுத்த வேண்டிய படிப்பு பாடப்பகுதி வந்து கவனம் சிதறி விடுகிறது. இதனால உங்களால முழு கான்சென்ட்ரேஷனோட படிக்க முடியாது. இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க இப்படி வேறு ஒரு காரியங்கள்ல ஆர்வம் காட்டும் பொழுது, படிப்புன்னு வந்து நீங்க புஸ்தகத்தை திறக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா படபடப்பு, ஐயோ இன்னும் இவ்வளோ இருக்கா, நான் எப்போ படிக்க போறேன், போச்சு இந்த தடவை எனக்கு எல்லாமே முடிய போகுதுன்னு நீங்க படபடக்கும் பொழுது முதல் உண்டாகிற சிம்டம்ஸ் என்னன்னா மெமரி லாஸ். மெமரினா என்னன்னு தெரியுதா? ஞாபக சக்தி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஞாபக சக்தி குறைய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய கவனமும் குறைய ஆரம்பிக்கும், உங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் குறைய ஆரம்பிக்கும். உட்காந்து படிக்க முடியாதுன்னு நடந்து படிப்பீங்க, நடந்து படிக்க முடியாதுன்னு மொட்டை மாடிக்கு ஓடுவீங்க, திடீர்னு எல்லாம் தூங்குங்க எனக்கு அப்போ தான் படிக்க வரும்னு சொல்வீங்க. சில பேர் அம்மாச்சி வீட்டுக்கு போய் படிக்கணும்பீங்க. இல்லைன்னா நீ எனக்கு வந்து சரி ரொம்ப ஆழமாக போக வேண்டாம், அங்கே தனி ரூம் வேணுன்ட்டுன்னு போய் அவங்க உட்காந்து அங்கேயும் உட்காந்து எதையாவது எழுதிக்கிட்டு யார் பேரையாவது எழுதிக்கிட்டு கிறுக்கிக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் உங்களுடைய படிக்கிற நேரத்தை கடந்துக்கிட்டே இருக்கிறீங்க, நாட்கள் போய்கிட்டே இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா உங்களுடைய பருவம் விளையாட்டு பருவம், நிதானிச்சு அறியக்கூடிய நேரம் கிடையாது. இது ரொம்ப விளையாட்டுத்தனமாக குறும்புத்தனமாக இருப்பீங்க. உங்கள் வீட்டில் கேபிள்லாம் கட் பண்ணி வைப்பாங்க, சொந்தக்காரங்களாம் வர வேண்டாம்னு சொல்லுவாங்க, எங்கள் பிள்ளைங்க படிக்க போகுதுன்னு ஏகபோகமாக ஆர்ப்பாட்டமாக வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பிள்ளையோட 10th எக்ஸாம் இருக்குது, +2 எக்ஸாம் இருக்குன்னு மேரேஜெல்லாம் கூட தள்ளி போடுவாங்க, அக்கா மேரேஜ் எல்லாம். இப்படி தடபுடலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னும் ஞாபக சக்தி இல்லைன்னு வெண்டைக்காய் சாப்பிடுவாங்க, வல்லாரையை சாப்பிடுவாங்க, தலை குளிப்பாங்க, என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. டயட்னால வெண்டைக்காவால் மேக்ஸ் நல்லா போட முடியும், பாவக்காய்னால வந்து தமிழ் நல்லா வருன்றது வந்து முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. அது எந்த ஆய்வின் படியும் நம்ம அறியப்படலை. நம்ம இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரே பயிற்சி என்ன அப்படின்னா, உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி தான். ஆனால் இந்த ஒருநிலைப்படுத்துகிற அந்த பயிற்சி தான் நமக்கு வரணும். அது எப்படி வரணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு ஒரு 5 P's, P ஃபார் பாட் தெரியுதா? ஏபிசிடியில் P இருக்கா, லெட்டர் P. அதில் 5Pயை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த 5Pயில் முதல் P வந்து ப்ரேயர், ஜபம். ப்ரேயர்னால் என்ன தெரியுமா? குனிஞ்சு குனிஞ்சு எழுந்திருக்கிறது, அப்படியே உருண்டு போகிறது, அந்த மாதிரி கிடையாது. மனசை திறந்து ஒரு தகப்பன்கிட்ட பேசுகிறது போல் பேசி, என்னடா ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து ஜபத்தை பற்றி பேசுகிறாங்க, கடவுளை பற்றி பேசுகிறாங்களேன்னு. சைக்காலஜி உண்மைதாங்க, எல்லாருக்கும் மனநிலை சரிவு இருக்குது, இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு மனுஷன் அவனுடைய மனநிலையிலிருந்து மேற்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு கடவுள் மட்டும்தான் துணை. இது களத்தில் ஆய்வு செய்ததுக்கப்புறம் நானே சொல்கிறேன். நிறைய பேருக்கு நாங்கள் சொல்லுவோம், இந்த மாதிரி நினைக்காதீங்க, அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஆனால் அது கடவுளோட துணையோடு செய்யும் பொழுது அதை தாராளமாக ரொம்ப ஈஸியாக நம்ம ஜெயிச்சிட முடியும். இன்றைக்கு உங்களுக்குள்ள நிறைய கவன சிதைவு நிறைய இருக்குது, ஞாபக சக்தி குறைவு இருக்குது, கூர்ந்து கவனிக்கும் திறன் இல்லை உங்களுக்கு, கண்ணை ரொம்ப நேரம் திறந்து படிக்க முடியல, வீட்டில் அம்மா அப்பா சண்டையாக இருக்கலாம், அம்மா அப்பா பிரிஞ்சிருக்கலாம், இல்லை வருமானம் கம்மியாக இருக்கலாம், ஏழ்மையாக இருக்கலாம், உங்களை மிரட்டலாம், எக்ஸாம் முடிஞ்சோன்னே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னு சொல்லலாம், இல்லைன்னா நீங்களே ஒரு வாழ்க்கையை எடுத்திருக்கலாம்.
ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க நடந்து போற வழி உங்களுடைய மனசாட்சிக்கு கரெக்டா இருக்கா? இதனால உங்களுடைய குடும்பத்திற்கு நல்ல பேர் வருமா இல்ல கெட்ட பேர் வருமா? இது எல்லாம் நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அந்த காரியங்களை எல்லாம் நீங்க கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். சில பசங்களா இருப்பாங்க, பகல் ஃபுல்லா பசங்களோட பாலக்கட்டையில் உட்காந்து பேசுவாங்க, நைட் ஆனனோ ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு ஏதாவது விளையாடுவாங்க, வீடியோ கேம்ஸ் பார்ப்பாங்க, அப்புறம் ஆகாத படங்களை பார்ப்பாங்க, காட்சிகளை பார்ப்பாங்க, அவதூறான வார்த்தைகளை பேசுவாங்க, கெட்ட வார்த்தைங்க, சிகரெட் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அப்புறம் ட்ரிங்க்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. பசங்களோட சேர்ந்து செய்கிறத ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க. ஏன்னா நான் வளர்ந்துட்டேன், எனக்கு மீசை முளைச்சிருச்சு. அப்புறம் சண்டை பிடிப்பாங்க, குஸ்தி சண்டைக்கு போவாங்க, கோஷ்டி மோதலுக்கு போவாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் இந்த சைடும் இருக்குது, இந்த சைடும் இருக்குது. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்களோட இருதயம் ஒரு பெரிய அலக்களிக்கிற தொழிற்சாலையை போல இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அடுத்தது கடவுளுக்கு தெரியும். சரிங்களா? இன்றைக்கு உங்க முன்னாடி நான் வந்து சொன்னேன், நான் ஃபெயில் ஆயிடுவேன், எனக்கு பாஸே ஆக மாட்டேன்னு. நான் என்னைக்கு கடவுளை மெய்யான தேவன்னு நான் கண்டுபிடிச்சேனோ அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். நான் என்னோட காலேஜும் சரி, என்னுடைய மேல் படிப்பும் சரி, என்னுடைய முனைவர் படிப்பும் சரி, நான் தான் எல்லாத்துலேயுமே டாப்பர். எனக்கு வந்து 80 மார்க்குன்றதை நானா எழுதி பார்த்துக்கிட்டா தான் உண்டே தவிர எனக்கு யாரும் போட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து முழு சதவீதங்களை நான் ஜெயிக்க, நான் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நான் எங்கெங்க மைக்கு பிடிச்சி பேசினாலும் நான் சொல்கிற கருத்தை கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம், இப்படி என்னிடத்திலிருந்து ஆலோசனை கேட்கறதுக்குன்னு மக்கள் என்று கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நான் அன்னைக்கு ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல் தான். நீ யூஸ்லெஸ்ன்னு சொன்னவங்க தான் இன்னைக்கு என்னையும் வச்சு பயன்படுத்துறாங்க. ஒரு புறம் பெற்றோருடைய உந்துதல் உங்களை வந்து வேகப்படுத்தும். நல்லா படி, அங்கே பாரு அத்தை பொண்ணு ஃபாரினுக்கு போயிட்டா, அவள் டாக்டர் படிச்சுட்டா, இவ இன்ஜினியரிங் படிச்சுட்டா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம அம்மா அப்பாவோட மானம் இப்படி தான் உயர்த்தப்படணும், நம்மளோட ஸ்டேட்டஸை இப்படி தான் நீ உயர்த்தணும். தம்பி அக்காலாம் வந்து படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, அம்மா அப்பாவுக்கு நீ தான் தம்பி கஞ்சி ஊற்றணும், நீ டாக்டருக்கு படிக்கணும், நல்லா படிக்கணும். எத்தனை பேரோட அம்மா அப்பா சொல்றாங்க உங்களுக்கு? ஒரு 2 அம்மா அப்பா தானா? ஆமா, எல்லாரோட அம்மா அப்பாவுக்கும் அதான் ஆசை. பிள்ளைய டாக்டர் ஆக்கி அந்த கிளினிக்ல வந்து ஒரு ஊசி போடுறதா அம்மா அப்பாவோட கனவாவே இருக்கு. இப்படி தாய் தகப்பனுடைய கனவுகளை நீங்க நிறைவேற்றுகிறதான ஒரு காலகட்டத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய சுய ஆசைகள், உங்களுடைய என்ன சொல்றது அபிலாஷைகள், கவர்ச்சிகள், பெண்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் என்ன இருக்கும், ஆண்களை பார்த்து கவர்ச்சி வரும். ஆண்கள் வந்து சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்டால் உலகத்தில் பெரிய ஹீரோயின் ஸ்டேஜுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆகிடுவோம். நல்லா தெரியுதுங்க, நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, மூஞ்ச கூட பார்க்க முடியாமல் உட்காந்துருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு மின்னல் போல வந்துட்டு போகிறது. உண்மையிலேயே இது ஒரு மின்னல் போல வந்துட்டு போகிறது. இது எப்படி வந்து பருவம் வரும் பொழுது அந்த மாடை பொதி சுமக்க யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை கட்டி போட்டு அடுத்த குட்டியை ஈனிட்டு அந்த மாடை வந்து சும்மா வச்சுருப்பாங்க, கறிக்காக வச்சுருப்பாங்க. அது போல தான் மனுஷனுடைய வாழ்க்கை. இந்த வளரிளம் பருவத்தில் ரொம்ப அட்ராக்ஷனாக இருப்போம். பழமொழி இருக்குது, பருவத்தில் பண்ணி கூட அழகாக இருக்கும்னு. அந்த பருவம் தான் இப்போ நம்ம எல்லாருக்குமே, சாரி உங்கள் எல்லாருக்குமே. யாருனாலும் அழகாக இருப்பீங்க, யாருனாலும் ஈர்ப்பாக இருப்பீங்க. ஆனால் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் பூஜ்ஜியத்தில் இருப்பீங்க, கடவுள் இல்லைன்னா. அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முதல் பி என்னது? பிரேயர். இரண்டாவது பி பிளானிங். பிளானிங் என்றால் என்ன? திட்டமிடுதல். நல்ல ப்ரேயர் பண்ணிட்டு உங்களுடைய பாட பகுதிகளை திட்டமிடுங்க. எப்படின்னா, எடுத்த உடனே தெரியாத பாடங்களை படிக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே பரிச்சயமான பாடங்களை ஒரு தடவை நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு ஷெட்யூல் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் ஓட சேர்த்து தெரியாத சப்ஜெக்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு மேக்ஸில் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸும் அல்ஜிப்ராவும். டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் ரொம்ப கஷ்டம் தானே, எனக்கு ரொம்ப கஷ்டம். அல்ஜிப்ரா ரொம்ப ஈஸி. ஸோ அந்த அல்ஜிப்ரா போடும் பொழுது நீங்கள் சில ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி ஆன்சர் வரும், நீங்கள் அழகாக சிம்பிளிஃபை பண்ணுவீங்க. அப்போது உங்களுடைய மனநிலை கொஞ்சம் அதிகமாக பூஸ்டப் ஆகும். அப்போது
என்னால் மேக்ஸ் போட முடியுன்ற நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை உங்கள் சரீரத்தில் உண்டாகும் பொழுது இந்த டிஃப்ரென்ஷியல் கால்குலஸை நீங்கள் போடும் பொழுது கட்டாயமாக அதே யுக்தியில் நீங்கள் வேலை செய்யும் பொழுது டிஃப்ரென்ஷியல் கால்குலஸும் சால்வ் பண்ணப்படும். சரிங்களா? அப்போ உங்களுடைய பாட பகுதிகளை நீங்கள் திட்டமிடும் பொழுது ஈஸி டு காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் ஒரு பேக்கேஜ் வச்சுக்கோங்க. சுலபத்திலிருந்து கடினமான பாடப்பகுதியே ஒரு பொழுத படிங்க. ரொம்ப போதுமான அளவு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணும் பொழுது டென்ஷன் ஆகாதபடி ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா போய் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனை போட்டு சண்டை போடுவாங்க. சண்டை போட்டுட்டு போ, நான் படிக்கிற நேரம் வந்துச்சு, மறுபடியும் வந்து உட்காந்து இப்படி பேசிட்டானே, நான் இந்த மாதிரிலாம் வார்த்தை சொல்லியிருக்கணும்னு ஃபோனில் பேசுறதுக்கெல்லாம் இங்கே படிப்பை பார்க்கும் பொழுது ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ எப்படி நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம்? ஒரு லாங் வாக் போகலாம், உங்கள் அம்மா கூட உட்காந்து பேசலாம். இல்லைன்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு கால் பண்ணி இந்த ப்ராப்ளம் இப்படி சால்வ் பண்ண முடியல, இதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் ஆலோசனை கேட்கலாம். தயவு செஞ்சு நண்பர்களை நிறைய வச்சிருக்கிற தம்பி தங்கச்சிங்க இந்த பரீட்சை முடிகிற வரைக்கும் உங்கள் நண்பர்களை கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு போன உடனே உங்களுக்கு மார்க் கிடைக்குன்றது இது மேஜிக் கிடையாது. கர்த்தர் ஒரு மெஜிஷியன் கிடையாது. சரிங்களா? அவர் வித்தை செஞ்சு நமக்கு பாஸ் ஆக்க விட மாட்டார். நமக்கு ஒரு நல்ல தெளிவான பாதையை கொடுப்பார். அடுத்த பி, ஃபர்ஸ்ட் பி என்னங்க? அடுத்தது என்ன? தேர்ட் உங்களுடைய ப்ராசஸ். எப்படி நீங்க படிக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுக்கிறது. எப்படி நீங்க ரிவைஸ் பண்ணுவீங்க? இப்போ இந்த ஒரு பகுதி ஃபுல்லா நீங்க நோட்ஸ் எழுதி வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பகுதி ஃபுல்லா நோட்ஸ் எழுதி வச்சிருக்கிறீங்க. இது ஒரு புக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த புக்ல மொதல் பேராகிராஃப் என்ன கருத்தை சொல்லுதுன்னு சைட்ல பென்சில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த பேராகிராஃப் என்ன சொல்லுதுன்னு அதனுடைய கருகளை மட்டும் பென்சில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த பென்சில் எழுதுனதை மட்டும் நீங்க ரிவைஸ் பண்ணாலே போதும். உள்ளர இருக்க பேராகிராஃப் என்ன சொல்லுதுன்னு உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஒரு சப்ஜெக்டை நீங்க பிளான் பண்ணும் பொழுது ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் படிங்க. ஒரு ஃபுல் கிளான்ஸ் போங்க, ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் வாசிங்க. அதுக்கப்புறம் அதை பேராஃப்ரேஸ் பண்ணுங்க. பேராஃப்ரேஸ்னா அது ஒரு முழு A4 ஷீட்டில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அது ஒரு 5 லைனுக்கு சுருக்குங்க. அது என்ன அதனுடைய கூற்று சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் அங்கே எழுதி வைங்க தமிழில். இன்னும் இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்கிறவங்க சில ஹார்ட் வேர்ட்ஸுக்கு எல்லாமே மீனிங் எழுதி வைங்க தமிழில். ப்ரொனவுன்சியேஷன் பண்ண முடியாதது தமிழில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த பரீட்சை டிப்ஸ்க்கு மட்டும்தான். எப்பொழுது இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது அதை ஃபுல்லாக இன்னொரு ஒரு நோட்டில் எழுதி வச்சு அதை மட்டும் படிச்சிங்கன்னா இந்த லெசனில் இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்கன்றது உங்கள் மனசில் பதிஞ்சிடும். அப்போ பரீட்சை எழுதும் பொழுது பலூன் ஊதுறது போல் அதை பெருசாக ஊதி 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 நிறையா எழுதணும். கதை எழுதக்கூடாது. அதே கருத்தை இன்னும் விரிவாக உதாரணங்களோட எழுதணும். உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி எழுதணும். 4வது பி, பிளேஸ். பிளேஸ்னா என்னது? இடம். எந்த இடத்துல இருந்து உட்காந்து படிக்கலாம்? நடு வீட்டில் உங்கள் அம்மா அப்பா லோன் போட்டதை பேசும்பொழுது இங்கே டிவி கரன்னு தெய்வ மகள் ஓடிட்டுருக்கோம். அங்கே உட்காந்து சேர சோழ பாண்டியர் நம் நாட்டை படையெடுத்தார்கள், நம்ம நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள்னு படிச்சிங்கன்னா நல்லா படிக்கலாம். அப்படி தானே? உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது உங்கள் வீட்டினுடைய 2 பீரோ சந்தா இருந்தாலும் ஓகே, இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி டேபிள் இருந்தாலும் ஓகே, உங்கள் வீட்டு மாடிப்படி சந்தனாலும் ஓகே, தெரு விளக்கா இருந்தாலும் ஓகே. ஆனால் எங்கே படித்தா உங்களுடைய மூளை திசை திருப்பப்படாமல் அமைதலாக படிக்க முடியுமோ அந்த இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. அடுத்தது 5வது பி, பர்சன். நீங்கள் யாரோடு பேச வேண்டும், யாரோடு கலந்தாய் செய்ய வேண்டும். ஒரு பர்சன் உங்களுடைய வாழ்க்கையில் பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது அவன் இன்டரப்ட் ஆகிறான்னா அவன் நமக்கு கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கிறவனாக இருக்க வேண்டுமே தவிர நம்மளுடைய மனநிலையின் பதட்டத்தை அதிகப்படுத்துகிறவனாக இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு படிக்கவே படிக்காத ஒரு பையன் அவன் சொல்றான், டேய் மச்சான் வாடா இன்னைக்கு சாயங்காலம் கல்லணைக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு. ஆமாண்டா எனக்கும் போர் அடிக்குதுடா, போய் மீன் பிடிக்க போறீங்க 12 ஆயிடுச்சு, வந்த வேகத்துக்கு சாப்பிட்டுட்டு தூங்கிடுறீங்க. இப்படி ஒரு சவகாசம் பரீட்சை ப்ரிப்பேர் பண்ணுன்ற நேரத்தில் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நாட்களை தின்னுகிறவனாக தான் நம்ம இருப்போமே தவிர அதை பயன்படுத்திக்கவே முடியாது. அப்போது இந்த பாடத்திட்டங்களை நம்ம பிளான் பண்ணி டைம் டேபிள் போடும் பொழுது யாரோடு நம்ம பேசணும், யாரோடு நம்ம நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேணுன்றதை நீங்கள் திட்டவட்டமாக முன்னறிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஞாபக சக்தியை நீங்கள் நம்பணும்.
உங்களுடைய நினைவாற்றலை நீங்க நம்பணும். நீங்களே தாறுமாறா யோசிக்கிற நினைவுகள், என்னால இது முடியாது, ஐயோ மேக்ஸ் எனக்கு பயமா இருக்கு, ஐயோ நாளைக்கு கண்டமான சப்ஜெக்ட், நாளைக்கு ஒரு நாள் போயிட்டா போதும் எனக்கு, இப்படின்னு உங்களுடைய நிலையை நீங்களே குறைந்து மதிப்பிடாதீர்கள். உங்களை நீங்க அதிகமா மதிப்பிடும் பொழுதுதான் நீங்க படிக்கிறவைகள் உங்களுடைய மூளையில தங்கும். அதே போல நிறைய நேரம் தூங்க வேண்டும். சில பேர் பிசிக்ஸ் புக்கு தான் செடேஷன் மாத்திரையே. தூக்கம் வரலையா, அந்த பிசிக்ஸ் புக்கை எடுத்து இப்படி திறந்தாலே போதும். பிசிக்கல் பேலன்ஸ் அப்படின்னாலே போதும், ரைட் பேன் லெஃப்ட் பேன் தூக்கம் வந்துடும் நமக்கு. ஆனால் புக்கு முடிச்சுட்டு நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது தூக்கம் வராது. ஸோ உங்களுடைய பாடி சிஸ்டமை வந்து எக்ஸாம்காக நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா, நிறைய ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த நேரத்தில் பரீட்சை எழுத போகிறோமோ அந்த நேரத்தில் நம்ம படிக்க பழகணுமாமா. இப்போது +1 +2 அண்ட் 10th வந்து பார்த்தீங்கன்னா சிலர் காலையில் எழுதுவீங்க, சிலர் மதியானம் எழுதுவீங்க, இல்லை எல்லாரும் காலையில் எழுதுவீங்க. அப்படின்னா அந்த கால நேரத்தை தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும் படிக்கிறதுக்கு. இப்போது காலையில் நீங்கள் லேட்டாக எழுந்திருச்சு அப்புறமா மத்தியானத்துக்கு மேலே படித்தோ இல்லை பகல் ஃபுல்லாக படிக்காமல் நைட்டு படிச்சிங்கனாலோ அந்த நேரம் நீங்கள் என்ன வீட்டில் இருக்கிறப்போ பண்ணீங்களோ அதுதான் உங்களுக்கு பரீட்சை எழுதுகிற நேரத்துலையும் உண்டாகும். தூக்கம் வரும். பகல் நேரத்தில் நீங்கள் அசதியாக இருக்கும் பொழுது அந்த எழுதுகிற ஸ்டாமினா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் வராது. அதனால எப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் உட்காந்து படிக்கிறதும் எழுதுறதுமா இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக சக்சீட் பண்ண முடியும். உங்களுடைய ஆங்ஸைட்டி, மனப்பதட்டத்தை குறைக்க ஒரு சின்ன எக்ஸசைஸ். நீங்கள் எங்கே உட்காந்துருக்கிறீங்களோ எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாங்காக இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். என்ன டிரைவேஷன், என்ன எக்ஸ்பெரிமெண்ட் எதுவுமே தெரியாது. அந்த சால்ட் பேர் என்னன்னு தெரியாது, கெமிக்கல் வேலன்ஸ் என்னன்னு தெரியாது, இந்த ப்ராப்ளம்க்கு என்ன ஃபார்முலான்னு தெரியாது, பிளாங்காக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் பயப்படாதீங்க, எல்லாம் உங்கள் மூளைக்குள்ளே தான் இருக்கும். ஒரு பயம் இருக்கு இல்லையா, அந்த பயத்தை பாதுகாக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள ஒரு அட்ரினலின் ஒரு ஹார்மோன் சுரக்கும். அது வந்து ஃபுல்லாக போய் உங்கள் பிரெயினோட சேர்த்து அதை மறைச்சிக்கும். அதனால நீங்கள் சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் வராமல் இருக்குமா இருக்கும். அப்போ இந்த அட்ரினலின்ற அந்த உங்களுடைய கோபத்தை சமாதானப்படுத்துகிற ஒரு சுரபியை வந்து நீங்கள் அமழ்த்தணும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துலையே டீப் பிரீத், ஆழமாக இழுத்த மூச்சு எடுத்துட்டு ரொம்ப சத்தமாக நீங்கள் வெளியில் விடும். அதுக்கு என்ன எக்ஸாம் ஹாலில் இப்படி கச்சாமச்சான்னு கத்திட்டு இருக்காதீங்க. இன் ப்ரைவேட் பிளேஸ் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த எக்ஸசைஸை பண்ணுங்க. உங்களுடைய ஷோல்டர் ஹேண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பெரிய க்ரானிக் ஆங்ஷியஸ் பர்சன்லாம் யார் இருக்கிறீங்கலாம் தெரியல, எல்லாம் கூல் பர்சனாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் நண்பர்களுக்கு சில பேர் பரிச்சை நேரத்தில் கையெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்கும். ஒரு பெரிய போர்வையை விரிச்சிட்டு தான் அங்கே உட்காந்து எழுதுவாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு சொல்கிறேன், ஆங்ஸைட்டி ஸ்டேட்டை வந்து நம்ம எப்படி சப்சைட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அமைதியான இடத்துக்கு போயிட்டு கண்ணை மூடிட்டு ஆழமாக மூச்சு இழுத்துட்டு விடும் பொழுது உங்களுடைய கண்ணு, உங்களுடைய காது, உங்களுடைய நெத்தி, கழுத்தெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி அந்த பிரெத்தை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய ஆங்ஸைட்டி லெவல் கட்டாயமாக குறைஞ்ச உடனே அந்த அட்ரினலின் கீழே இறங்கிடும். இறங்கின உடனே நீங்கள் படித்த அந்த ஃபார்முலா டிரைவேஷன்லாம் பளிச்சுன்னு வந்து எல்லாம் ஜன்னல் வெளியே எட்டி பார்க்கும். நீங்கள் உடனே அதை பார்த்து எழுதிக்கலாம். ஸோ பயப்படாதீங்க. இந்த பயம் எல்லாத்துக்கும் உண்டானது தான். ஆனால் யாருக்கு தெரியுமா பயம் வரும்? அரைகுறையாக படிச்சிருக்கிறவனுக்கும் நல்லா படிச்சிருக்கிறவனுக்கும். ஒன்றுமே படிக்காதவனுக்கு பயமே வராது. அப்படி விளையாட்டுத்தனமாக நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. நெவர் டு லேட். இன்னும் உங்களுக்கு காலம் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறதுக்கு, உங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கு உங்களுடைய நோட்ஸை படிச்சிங்கனாலே, திட்டமிட்டு பிளான் பண்ணி நீங்கள் படித்தாலே முடிச்சிடலாம். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட்.